லியோ என்ற சிங்கம் காலை சூரிய ஒளியில் சுகமாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் லியோ எழுந்து தனது காட்டில் அமைதியான நடைப்பயணத்திற்கு சென்றான். அருகில் உயர்ந்த புல்வெளிக்குள் மறைந்தபடி ஒரு சிறிய இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அது பிப் என்ற சின்ன எலியின் இதயம். ஒரு கல்லுக்கும் சிறிய அளவான சின்ன எலி அது. பிப் உணவை தேடி வேகமாக ஓடிக்கொண்டே இங்கே அங்கே சுறுசுறுப்பாக அசைந்து கொண்டிருந்தது. அவனது அவசரத்தில் லியோவை பிப் கவனிக்கவே இல்லை. தம்! லியோவின் பெரிய மென்மையான பாதத்தின் மீது பிப் ஓடி மோதியது. ஒரு நொடியில் பெரிய பாதம் ஒன்று பிப்பை மணலில் அழுத்தி பிடித்தது. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று பிப் நடுங்கிய குரலில் கத்தினான். பெரிய அரசே, என்னை மன்னியுங்கள். ஒரு நாள் உங்களுடைய கருணைக்கு நான் பதில் கொடுப்பேன். ஒரு எலி ஒரு சிங்கத்துக்கு உதவுமா? லியோ சிரிப்பில் வெடித்தான். ஆனால் பிப்பின் துணிச்சல் அவனது மனதை தொட்டது. மென்மையான சிரிப்புடன் லியோ தனது பாதத்தை எடுத்தான். பிப் ஒரு நொடியும் காத்துவில்லை. அவனது சின்ன கால்கள் முடிந்த அளவு புல்வெளிக்குள் மறைந்துவிட்டான். நாட்கள் கடந்தன. ஒரு மதிய வேளையில் லியோ தனது காட்டில் பெருமையுடன் நடந்து செல்லும்போது இலைகளுக்குள் மறைந்திருந்த ஏதோ ஒன்றில் அவனது கால் சிக்கியது. ஸ்னாப்! ஒரே நொடியில் ஒரு கயிறு வலை மண்ணிலிருந்து எழுந்து வலிமையான சிங்கத்தை மேலே தூக்கியது. லியோ கர்ஜித்து போராடினான். ஆனால் அவன் அசைந்த அளவுக்கு கயிறுகள் மேலும் இறுக்கமாகின. தூரத்தில் வேட்டையாடர்களின் விசில் சத்தம் கேட்டது. பயம் லியோவின் மனதில் நுழைந்தது. வாழ்க்கையில் முதல் முறையாக சிங்கராஜா உதவியில்லாதவனாக மாறினான். அப்பொழுது கீழே இருந்து ஒரு சின்ன குரல் கேட்டது. அரசே, அசையாதீர்கள். அது பிப். ஒரு நொடியும் தயங்காமல் சின்ன எலி மரத்தின் பட்டையில் ஏறி துணிச்சலுடன் மேலே சென்றது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் கயிறை அடைந்து கடிக்கத் தொடங்கினான். ஒரு கயிறு துண்டானது. பின்னர் மற்றொன்று. வேட்டையாடர்களின் காலடி சத்தம் அருகில் வந்தது. கிரஞ்ச் கிரஞ்ச்! பிப்பின் தாடை வலித்தது. ஆனால் அவன் நிறுத்தவில்லை. ஒரு கடைசி முழு சக்தியுடன் கடித்தபோது முடிச்சு தளர்ந்தது. வலை திரையாக விழுந்தது. லியோ பாதுகாப்பாக மண்ணில் இறங்கினான். அவன் உயரமாக நின்று தனது முடியை உதிர்த்துவிட்டு ஒரு பெரிய கர்ஜனை விட்டான். அந்த சத்தத்தை கேட்ட வேட்டையாடர்கள் பயந்து ஓடினர். காடு மீண்டும் அமைதியானது. லியோ பிப்பை நோக்கி மெதுவாக தலை தாழ்த்தினான். அந்த சின்ன நண்பருக்கு மரியாதை காட்டினான். அந்த நொடியில்தான் சிங்கராஜா ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். சிறிய நண்பனாக இருந்தாலும் அவனே பெரிய வீரனாக இருக்கலாம். அன்புடன் செய்த எந்த நல்ல செயலும் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் ஒருபோதும் வீணாகாது.